கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 6 வசனம் 42. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒருவரே கிரியை செய்ய வேண்டும் என்று அவருக்கு இடம் கொடுத்து வாழ வேண்டும். சில வேளைகளில் நாம் தவறும் போதும் அந்த தவறுகளின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு விலகாமல் அந்த தவறுகளை நாம் உணர்ந்தவர்களாய் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய கிருபைகளை, தயவை, இரக்கத்தை, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். 2 நாளாகமம் 6:42 தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே அவன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் இந்த ஸ்தலத்திலே ஜனங்கள் செய்கிற எல்லா விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் நீர் கேட்டு அவர்களை நியாயம் விசாரித்து உமக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்திருந்தால் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது உம்முடைய ஜனத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்றும் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்க வேண்டும் என்றும் சாலமோன் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா சூழலிலும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல் உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோமானால் அவர் பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்து அவரை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் ஒருவேளை அறியாமல் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை உணர்ந்தவர்களாக கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பை கேட்கும்போது அவர் நம்மை மன்னித்து அணைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் அவரை உறுதியாய் பின்பற்றி நாம் வாழ வேண்டும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்ற வார்த்தையின்படி அவர் சத்தத்தை கேட்டு அவர் காட்டுகிற வழியில் நாம் வாழ்வோமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். ஆனால் அவர் நமக்கு இரக்கம் செய்யும்போது, அவர் நமக்கு போதித்து நடத்தும்போது அதை கேளாதவர்களாய் நாம் அவரை விட்டு விலகி நடக்கும்போது அவர் சந்தர்ப்பங்களை தந்தும் அதை அசட்டை பண்ணி அவர் நாமத்தை தூஷித்து வாழ்வோமானால் நரகாக்கினைக்கு தள்ளப்படுவோம். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒருபோதும் அவரை விட்டு பிரியாமல் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் பதில் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.